வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. வரப்போற நாட்கள்ல நாம இதுக்கு முன்னாடி பாத்திராத அளவுக்கு ஒரு பெரிய மழை நிகழ்வை சந்திக்க போறோம். இது மாநிலத்தோட எல்லா பகுதிகளுமே பாதிக்க போகுது. இந்த நம்பரை பாருங்க. 15 சென்டிமீட்டருக்கும் மேல. இது ஏதோ சாதாரண மழை இல்ல. வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்க்கப்படுற அதி கனமழையோட அளவு இது. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா? நம்ம ரொம்ப தீவிரமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள போறோம். சரி, வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல மாநிலம் முழுசுக்குமான எச்சரிக்கை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்புறம் எந்த மாவட்டங்கள் முதல்ல பாதிக்கப்பட போகுது, மத்த பகுதிகளோட நிலைமை என்ன, அடுத்து வரப்போற முக்கியமான தேதிகள் எது, கடைசியா நாம எல்லாரும் எப்படி தயாரா இருக்கணும்னு வரிசையா பார்க்கலாம். நமக்கு வழக்கமா நவம்பர் மாசம்தான் பெருமழை வெள்ளமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இந்த தடவை கணக்கு கொஞ்சம் மாறுது. பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இந்த வாரத்துக்குள்ளேயே பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு வானிலை அறிக்கைகள் சொல்லுது. இது ரொம்பவே அசாதாரணமான ஒரு விஷயம். சரி, இந்த மாநிலம் முழுசுக்குமான எச்சரிக்கை இருக்கட்டும். இப்போ உங்க மாவட்டத்துல என்ன நிலைமை, உங்க ஏரியாவுல மழையோட தீவிரம் எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த மழை எங்க தாக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுவும் ரொம்பவே தீவிரமா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. உடனடி அச்சுறுத்தலை சந்திக்க போற பகுதியில இருந்து நம்ம அலசல ஆரம்பிப்போம். இந்த லிஸ்ட் பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி. நீங்க இந்த மாவட்டங்கள்ல இருந்தா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மழையோட பாதிப்பு முதல்லயும் அதிகமாவும் இங்கதான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பாருங்க, இது நான் சொல்றதில்ல, வானிலை முன்னறிவிப்பிலிருந்து நேரடியா வர்ற வார்த்தைகள். தென் மாவட்டங்களுக்கு இருக்கிற ஆபத்தை இது மறுபடியும் உறுதிப்படுத்துது. அக்டோபர் 25ஆம் தேதிக்குள்ள இந்த மாவட்டங்கள்ல 15 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்க்கும்னு சொல்றாங்க. அது எவ்ளோ பெரிய அளவுன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, தெற்கு மாவட்டங்களோட நிலைமை இதுதான். அப்போ மத்த மாவட்டங்கள்லாம் சேஃபான்னு கேட்டா இல்ல. இந்த மழை அங்க மட்டும் நிக்க போறதில்ல. மாநிலத்தோட வடக்கு, மேற்கு, டெல்டான்னு எல்லா பகுதிகளுக்கும் பரவ போகுது. வடக்குல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாதிரி மாவட்டங்கள்லிருந்து ஆரம்பிச்சு மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யும். குறிப்பா சொல்லணும்னா கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம்னு எச்சரிச்சிருக்காங்க. நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம்னு இந்த வடகடலோர பகுதிகள்லயும் புதுச்சேரி, காரைக்கால்லையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மதியம் மற்றும் சாயங்கால நேரங்கள்ல மழை வெளுத்து வாங்கும்னு எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையும் இந்த மழை விட்டு வைக்கல. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசின்னு மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்லயும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். மலைப்பகுதிகள்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். அடுத்து டெல்டா பகுதிகள். இங்கேயும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை உண்டு. ஆனா அதுலயும் குறிப்பா புதுக்கோட்டை, திருச்சியில மிக மிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பகுதி மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம நினைக்கலாம் இது ஏதோ ஒரு நாள் மழை, 2 நாள் மழைன்னு. ஆனா அதுதான் இல்ல. இது ஒரு தொடர் நிகழ்வு. அடுத்த சில வாரங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகுதுங்கிறத இந்த டைம்லைன் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த காலவரிசையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல அக்டோபர் 15லிருந்து 17 வரைக்கும் மாநிலம் முழுக்க மிக மிக கடுமையான மழைக்கு வாய்ப்பிருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் 18லிருந்து 26 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்குது. அதோட அக்டோபர் கடைசியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். கடைசியா நவம்பர் மாசம் நடுவுல, அதாவது 17லிருந்து 23ஆம் தேதிக்குள்ள ஒரு புயல் உருவாகவும் வாய்ப்பிருக்கு. ஆக இது ஒரு நீண்ட கால சவால். சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம பாதுகாப்பா இருக்க என்ன செய்யணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? 3 சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 1, தினமும் வானிலை அறிக்கைகளை சரியா கவனிங்க. நிலைமை ஒவ்வொரு நாளும் மாறலாம். 2, நடுவுல திடீர்னு வெயில் அடிச்சா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது ஏமாத்தலாம். மழை தொடரும். 3, வெள்ளம், கரண்ட் கட் மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்பவே தயாராக ஆரம்பிங்க. இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க, பெரிய வெள்ளம்லாம் நவம்பர்ல தான் வரும்னு நாம அலட்சியமா இருக்கவே முடியாது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஆபத்து நம்ம வீட்டு வாசலே நிக்குது. இந்த வாரத்துக்குள்ளேயே பெரிய வெள்ளம் வர வாய்ப்பிருக்கு. கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். இது ஏதோ ஒரு புயல், ஒரு நாள் மழைக்கான தயாரிப்பு இல்ல.
கிட்டத்தட்ட ஒரு மாசம் முழுக்க நீடிக்க போற ஒரு பெரிய வானிலை சவாலுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.